வணக்கம் மக்களே. ஐஓசி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இது கிட்டத்தட்ட 2004 இருந்து பாருங்க, 2004 இங்கிட்டு 2014, கிட்டத்தட்ட 10 வருஷம். அது ஒரு 15 ரூபா 20 ரூபால இருந்து 30 ரூபா 40 ரூபா இதுக்குள்ளேயே தான் அவன் இருந்திருக்கான் கிட்டத்தட்ட 10 வருஷம். அதுக்கப்புறம் அவன் வளர ஆரம்பிச்சிருக்கிறான். வளர ஆரம்பிச்சதுனால டிவிடன் கொடுத்துருக்குறான். ஆனால் டிவிடன் கொடுக்கறதுனால வளர ஆரம்பிச்சாதான் மோஸ்ட்லி அது என்னன்னு சொல்றது, அவங்களுக்கு அவங்க வளர வளர அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வருமானம் வர வர அதை ஷேர் ஹோல்டருக்கு டிவிடெண்டா போனஸா இது மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் ஒரு கம்பெனிகளோட ஒரு தாத்பரியம். அது சிலர் ஃபாலோ பண்ணுவாங்க, சிலர் பண்ண மாட்டாங்க. இது கவர்மெண்ட் கம்பெனி, அவங்க ப்ராப்பரா அதை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அவன் இதை பாருங்க, நீங்க 2014 இருந்து நீங்க பாருங்க அவன் என்னென்ன எப்படி கொடுத்துருக்கான் பாருங்க. டிவிடெண்ட் எப்படின்னா இங்க கொடுத்துருக்கான் 2014 8ஆம் மாசத்துல இருந்து கொடுத்துருக்கான் 8 ரூபா 70 பைசா. எவ்வளவு ஸ்டாக் பிரைஸ் என்ன பாருங்க, 50 ரூபா ரேட்டு தான் இருக்கு. அதுக்கு அவன் 8 ரூபா 70 காசு கொடுத்துருக்கான். அடுத்து 2015 கொடுத்துருக்கான் 6.60. அப்புறமா 5.50 2016. அதுக்கப்புறம் 2016 மறுபடியும் கொடுத்துருக்கான் 8 ரூபா 50 காசு. இப்படியே அவன் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இதுல நம்ம இதை எப்படி பார்ப்போம்னா, இந்த இடத்துல வச்சுக்கோங்க 2014 வச்சுங்க, என்ன ரேட் இருக்கு, 21 ரூபா இருக்கு. ஒரு 25 ரூபா ரேட்டுன்னு வச்சுக்கோங்க. நம்மள்ட்ட ஒரு 50,000 ரூபாய் இருக்கு. ஒரு 25 ரூபா ரேட்டுக்கு இந்த இடத்துல நம்ம 2014 நம்ம வாங்குறோம். 25 ரூபா ரேட்டுக்கு நம்ம வாங்குறோம். ஒரு 50,000 ரூபான்னாக்கா 2000 ஸ்டாக் இதுல நம்ம வாங்குறோம். இந்த இடத்துல நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, 2000 ஸ்டாக் வாங்குறோம். வாங்குறப்ப அவன் என்ன டிவிடெண்ட் இங்க கொடுக்குறான், 2000 ஸ்டாக்குக்கு 8 ரூபா 70 காசு கொடுத்துருக்கானா. 8 ரூபான்னு கொடுத்தாலே 8000, 16,000 ரூபா. 1000 ஸ்டாக், இப்ப 2000 ஸ்டாக் வரும் நமக்கு. அப்போ 16,000க்கு மேல அது வரும். 16,000 ஆச்சா. அப்புறம் அதுக்கப்புறம் அவங்களோட வளர்ச்சி இங்க இருக்கு. இது எந்த வருஷம், 2014 இருந்து டிவிடெண்ட் இங்க 15ல கொடுத்துருக்கான், 16ல கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணிட்டே வரணும். இந்த 16,000 வருதுன்னா நம்ம இங்க இந்த 16,000க்கு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டிவிடெண்ட் எடுத்து தனியா ஒரு இது பண்ணிக்குவாங்க, தனியா ஒரு செலவுக்குன்னு அவங்க எடுத்துக்குவாங்க. அப்படி இல்லாம இந்த 16,000க்கு நீங்க இந்த என்ன ரேட், அது எந்த இடத்துல கொடுத்துருக்குறான் அப்படின்னு பார்த்தோம்னா 35 ரூபா அந்த ரேட்டு தான் இருக்கு. 40 ரூபா ரேட்டு இருக்கு. 50 ரூபான்னே நீங்க வச்சுங்களேன். அந்த 16,000க்கு நம்ம மறுபடியும் அதுல ஒரு ஸ்டாக்கை நம்ம வாங்கி போட்டுக்கணும். அதுல உங்களோட ஸ்டாக்கோட இது கூட்டிட்டு போகும். இது இல்லாம இங்க ஒரு இது கொடுத்துருக்குறான் பாருங்க. இப்படியே நீங்க இப்படியே வளர்ந்துகிட்டு இருக்குல்ல, என்ன பண்ணிருக்கான், போனஸ் கொடுத்துருக்குறான். 2016 அவன் போனஸ் கொடுத்துருக்குறான் 1:1. அப்படின்னா இங்க நீங்க 2000 ஸ்டாக் வச்சிருக்கீங்களா, 1:1 அப்படின்னா நீங்க 2000 ஸ்டாக் வச்சிருக்கீங்கன்னா அவன் ஒரு 2000 ஸ்டாக் கொடுக்குறான். உங்களுக்கு 4000 ஸ்டாக் இதுல வந்துடும் இல்லையா. ஆனா ரேட் உங்களுக்கு பாதியா குறைஞ்சிரும். 50 ரூபாங்கிறது திருப்பி 25 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே 25 வச்சிருந்தாலும் அது இங்க மறுபடி வளர்ந்துருக்கவன் கொண்டு போயிருக்கான். இங்க 130 வரைக்கும் அவன் போயிருக்கான். ஆனா உங்களோட ஸ்டாக் அவன் போனஸ் கொடுத்துருக்கான்ல 1:1, உங்களோட ஸ்டாக் கவுண்ட் டபுள் ஆகும். உங்களுக்கு ரேட்டு கம்மி இறங்கி வந்தாலும் ரேட்டு பாதி ஆயிரும். உங்களுக்கு நீங்க போட்ட அமௌண்ட் அதுதான் இருக்கும், ஸ்டாக்கோட குவான்டிட்டி கூடிரும் உங்களுக்கு. அது திருப்பி ஸ்டாக் வளருது பாருங்க, எவ்வளவுக்கு போயிருக்கு, 130 ரூபாய்க்கு அது போயிருக்கு. 130 ரூபாய்க்கு போயிருக்கு. உங்களுக்கு எங்க கையில ஸ்டாக் எவ்வளவு இருக்கும், 4000 ஸ்டாக் இருக்கும். அதுக்கு திருப்பி எங்க டிவிடெண்ட் 4 ரூபா 50 காசு கொடுத்துருக்கானா. எவ்வளவு கொடுத்துருக்கான் போன் இது கொடுத்துட்டு, இதுல 13 ரூபா 50 காசு கொடுத்துருக்குறான். எப்போ, 2017.
எவ்வளவு கணக்கு பண்ணி பாருங்க நீங்க. 13 ரூபா 50 காசு கொடுத்துருக்குறான். எத்தனை இதுக்கு? 4000 ஸ்டாக்கு. எவ்வளவு ஒரு 13.50 தானா? 13.50 கொடுத்துருக்குறான். உங்க கையில ஸ்டாக் எவ்வளவு இருக்கு? 4000 ஸ்டாக் இருக்கு. 54,000 ரூபா. சரியா தான் நான் கணக்கு பாக்குறேன்னா இருங்க பாப்போம். இது 4 ரூபா 50 காசு இங்க கொடுத்துருக்கான். இது என்ன டேட்டு? 3ஆம் மாசம் 2017. இங்க ஒண்ணு கொடுத்துருக்குறான். 2ஆம் மாசம் 17. 13 ரூபா 50 காசு தான் கொடுத்துருக்கான். அதுக்கு முன்னாடி அவன் ஸ்பிளிட் பண்ணியிருக்கான். 2016 வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்கான். 2017 தான் இந்த 13.50. இது உள்ளபடிக்கு அவனுடைய ப்ராஃபிட் அதிகமாகிறப்ப அவனோட டிவிடெண்ட் வந்து அதிகமா வரணும். அதுதான் வந்து சரி. அப்படிதான் மோஸ்ட்லி கொடுக்கணும். ஆனா பெரும்பாலும் அந்த மாதிரி ஸ்டாக் கொடுக்கறது இல்ல. ஒரு குறிப்பிட்ட ஒரு ரேட்ல அவன் கொடுத்துக்கிட்டு அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பான். இது வந்து இவன் உள்ளபடிக்கு அவன் வளர 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 அவனோட இதை கூட்டி இருக்கான். அப்படி வச்சுதுங்க. இப்ப இந்த 13.50 நீங்க பாருங்க. 13.50 எத்தனை ஸ்டாக் இருக்கு? 4000 ஸ்டாக் இருக்கு உங்கள்கிட்ட. 54,000 இருக்கு. இந்த 54,000 திருப்பி நீங்க போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ரேட் எவ்வளவு? இதுல உங்க கொடுக்கறப்ப ரேட் வந்து எவ்வளவு இருக்கு? தோராயமா பார்ப்போம். 110 ரூபா. 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். 100 ரூபான்னே வச்சுக்குங்க. 540 ஸ்டாக் வருது. இப்ப 4000 ஸ்டாக்குங்கிறது திருப்பி 4500 ஸ்டாக்னு வந்துடும். நீங்க அதை திருப்பி நீங்க ஸ்டாக் வாங்கினா இல்ல, எனக்கு நான் ஒரு 50,000 ரூபா தானே நான் இதுக்குள்ள வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நான் கொண்டு வந்தேன், எனக்கு டபுள் ஆகி எனக்கு இருக்கு, எனக்கு அது வேண்டாம், நான் இந்த 50,000 நான் இந்த இதை நான் அப்படியே நான் வெளியில எடுத்துக்கிறேன், வேற ஏதோ பண்ணிக்கிறேன்னா அது கூட உங்களுக்கு லாபம் தான். நீங்க போட்ட அந்த 50,000 நீங்க எடுத்துட்டீங்க, முதலே எடுத்துட்டீங்க அப்படின்னு கூட வச்சுக்கிட்டா இது வந்து உங்களுக்கு சும்மா இருக்கிற மாதிரி இன்னும் வச்சுக்கோங்க. அப்படியும் கூட நீங்க எடுத்துக்கலாம். இல்ல இந்த ஸ்டாக்கை வந்து கூட்டிகிட்டே போகலாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு போட்டு அது கொஞ்சம் கொஞ்சமா பெருக்கி அது மாதிரி கொண்டு போறீங்கன்னா இதுல இருந்து கிடைச்சது திருப்பி நீங்க அதுலயே போட்டு இது பண்ணிக்கிறது தான் சரியான அந்த ஒரு இது. ஆனா இப்ப நமக்கு இந்த ஹிஸ்டரி நம்ம பின்னாடி இல்ல வர்றோம் வந்து பாக்குறோம். அப்படி பாக்குறப்ப இங்க 2020 இந்த கோவிட் பீரியட்ல வந்து அது திருப்பி அந்த பழைய ரேட் வந்திருக்கு பாருங்க. அப்ப பழைய ரேட் வர்றப்ப நம்ம ஏன் இந்த ப்ராஃபிட்டை நம்ம விடணும் அப்படிங்கறது நம்ம பின்னாடி இருந்துதான் பாக்குறோம், நமக்கு தெரியாது. சரி இதுவே நம்ம பாதி இதுல இப்படி எல்லாம் குறைஞ்சிருக்கு பாருங்க. அது அவங்கவுங்க எடுத்துக்கிற அவங்கவுங்களோட டெசிஷன் தானே இது. நான் எனக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் டிவிடெண்ட் வந்துச்சுன்னா கூட அதை நான் என்ன தனியா ஒரு செலவுக்கு நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு அமௌண்ட் இங்க போட்டிருக்கிறேன். அதுல என்ன வருதோ அது வரட்டும், எனக்கு வர்ற டிவிடெண்ட் நான் வேற ஒரு இதுக்கு எடுத்துக்குவேன்னா அது வேற மாதிரி அவங்களோட சொந்த இது. அப்படி எடுத்துட்டா கூட அவங்களுக்கு ஒரு இது இறங்குறப்ப ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும். சரி நம்ம இந்த காசை நம்ம எடுத்து ஏதோ ஒண்ணு நம்ம பண்ணினோம் அப்படிங்கிறது இருக்கும். அது திருப்பி இந்த அமௌண்ட்டுக்கு போறப்பதான் இதை நம்ம இதுக்குள்ள போட்டிருந்தா நம்ம இப்படி வந்திருக்குமோ நம்ம அப்படின்னு ஒரு கணக்கு பார்ப்போம். இதுக்கு இந்த 50,000 நான் வாங்கியிருந்தா நான் இவ்வளவு வாங்கியிருப்பேன் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா கிராஜுவலா அவன் வந்து இந்த போனஸ் கொடுக்கறதும் சரி, டிவிடெண்ட் கொடுக்கறதும் சரி, அவன் பாட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கான். இந்த அவ்வளவு தூரம் கூட கொடுத்தவன் இங்க திருப்பி வந்து 1 ரூபா கொடுத்துருக்கான் பாருங்க. திருப்பி இந்த 4 ரூபா 50 காசு அது ஏதோ ஒரு ஆவரேஜா அவன் கொடுக்குறான் பாருங்க. திரும்பி இறங்குறப்ப அவன் என்ன பண்ண முடியும்? அவன் கம்மியா தான் கொடுக்க முடியும். திருப்பி இந்த 6 ரூபா திருப்பி அதுக்குள்ள திருப்பி ஒரு போனஸ் கொடுத்துருக்கான் பாருங்க. 1:1. இங்க ஒரு 1:1 கொடுத்தானா 4000 வந்துச்சா? 4000 ஸ்டாக்னு பார்த்தோமா? திருப்பி அடுத்து 1 கொடுத்துருக்கான். திருப்பி ஒரு போனஸ் 1:1. அப்ப உங்களுக்கு 4000 இருக்கிறது திருப்பி எத்தனை வரும்? திருப்பி 8000 வருமா? ஒரு ஸ்டாக்குக்கு இன்னொரு ஸ்டாக் அப்படின்னா அப்படிதானே வரும். அது ஒரு ஸ்டாக்குக்கு அவன் இன்னொரு ஸ்டாக்கு கொடுப்பான். அப்ப 4000 ஸ்டாக் வச்சிருக்கீங்கன்னா இன்னொரு 4000 ஸ்டாக் உங்களுக்கு அது வரும். என்ன ரேட்டு திருப்பி அதுல பாதி ஆகும். என்ன ரேட் இருந்துச்சோ அந்த ரேட்ல இருந்து உங்களுக்கு பாதி ரேட் ஆகும். ரேட்டு கம்மி இதா வந்துடும். நமக்கு குவான்டிட்டி ஏறிட்டே தான் போகும். திருப்பி மறுபடி இன்னமும் இறங்கி இருக்கு பாருங்க. மறுபடி இறங்கி இது வந்திருக்கு. இது எவ்வளவு வந்திருக்கும் சொல்லுங்க. திருப்பி டிவிடெண்டும் அந்த கணக்குக்கு உங்களுக்கு திருப்பி 8000னா திருப்பி அது ஒரு 3 ரூபா 1 ரூபா கொடுத்தா கூட உங்களுக்கு 8000 வந்துரும்ல.
ஸ்டாக் எத்தனை வச்சிருக்கீங்களோ டிவிடெண்ட் வந்து அவன் 1 ரூபா கொடுத்தா கூட 10,000 ஸ்டாக் வச்சிருக்கோம்னா 10,000 வந்துரும்ல. உங்களுக்கு 1 ரூபா கொடுத்தா கூட எவ்வளவு கம்மியா கொடுத்தாலும். ஆனா அவன் ரொம்ப கம்மியாலாம் கொடுக்கல. அவன் அருமையான அவன் கரெக்டா தான் கொடுத்துக்கிட்டே வர்றான் எல்லாமே. திருப்பி ஏறுறப்ப இப்படி வருது பாருங்க. மறுபடி கொடுத்துருக்கான். மறுபடி 1 ரூபா 50 காசு, மறுபடி 5 ரூபா. இது இன்டம் டிவிடெண்ட் அந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம். அது உள்ள போய் டீப்பா பார்க்கணும். திருப்பி மறுபடி இது இந்த வருஷம் 2022 2020க்குள்ள அவன் டிவிடெண்ட் கொடுத்துட்டு திருப்பி இந்த இத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்குறான். 2016 2018 2 வருஷத்துக்கு ஒரு தடவை. 2018ல கொடுத்தான். திருப்பி 22 4 வருஷம் கழிச்சு திருப்பி ஒரு இது 1:2. இது எப்படின்னா இங்க 8,000 இருக்கா, 1:2ன்னா உங்களுக்கு வந்து 2 ஸ்டாக்குக்கு ஒரு ஸ்டாக் கொடுப்பான். அப்படின்னா 8,000 ஸ்டாக் வச்சிருக்கீங்கன்னா 4,000 ஸ்டாக் கொடுப்பான். அப்போ இங்க ஆல்ரெடி 8,000 இருக்கா, இதனால 12,000 ஸ்டாக் உங்களுக்கு இருக்கும். அதுக்கு திருப்பி அவன் டிவிடெண்ட் 12,000 ஸ்டாக்குக்கு 2 ரூபான்னா 24,500 அப்படி வச்சுக்கோங்க. திருப்பி அந்த மாதிரி உங்களுக்கு இதுதான். இப்போ 1 ரூபா அவன் கம்மியாவே கொடுத்தாலும் கூட இந்த 7 ரூபா கொடுத்துருக்கான் பாருங்க. இதுக்கு நீங்க கணக்கு பண்ணுங்களேன். இதுவே உங்களை எங்கேயோ கொண்டு போயிடும். ஆனா ஸ்டாக்கோட ரேட் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு குறையுது, இது பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நீங்க பார்க்கலாம். இருந்தாலுமே அவன் பழைய ரேட்டுக்கு இங்க வந்திருக்கான் பாருங்க. பழைய ரேட்டையும் தாண்டி அவன் போயிருக்கான். எங்க இதுதான் அவனோட பழைய ஹை 132. இந்த 132 உடைச்சு அவன் இங்க வந்து 178க்கு போயிருக்கான். 178 தொட்டிருக்கான். டிவிடெண்ட் அவன் பாட்டு கொடுக்கறபடி கொடுக்குறான். இது அவனோட சிஸ்டம் பேசிக். இது வந்து போயிட்டே தான் இருக்கும். இது உங்களுக்கு போயிட்டே இருக்கும். இது நீங்க அவன் பழையபடி மறுபடி இங்க வர்றான்னு வச்சுங்களேன். இதுக்கு வர்றான். இது அவன் கொடுக்காமலா இருக்க போறான். இது கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போறான். இந்த போனஸ் உங்களுக்கு வந்துட்டே தான் இருக்க போகுது. உங்க ஸ்டாக் கவுண்ட் கூடிட்டே தான் இருக்க போகுது. திருப்பி அவன் மறுபடி இதுக்கு கீழே நான் இதை தான் அவனோட லோவா நான் இது பண்ணிக்குவேன். அவனோட இது வந்து அப்படிதான் இருக்கும். பெரும்பாலும் ஸ்டாக்களோட இதுதான். ரொம்ப கீழே எல்லாம் வர்றதுன்னா இந்த கோவிட் பீரியட் மாதிரி ஏதாவது ஒண்ணு நடக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் அது ரொம்ப கீழே வரும். இல்லைன்னா கிராஜுவலா இந்த கணக்குல வந்துட்டு திருப்பி ஏறும். அப்படிதான் மோஸ்ட்லி வரும். நான் பார்த்ததுக்கு இது அருமையான ஸ்டாக்கா இருக்கு. இந்த மாதிரி இதுனாக்கா நம்ம எங்க போனோம், இங்க போய் பார்ப்போம் அவங்களோட இதை. 2,48,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல். இண்டஸ்ட்ரி பிஇ 11, ஸ்டாக் பிஇ 8. ஓகே. டிவிடெண்ட் ஈல்டு வந்து 6.8, ஆல்மோஸ்ட் 7. மோஸ்ட்லி 2% கொடுப்பான், 3% கொடுப்பான், 0.7 அந்த மாதிரி கூட கொடுப்பாங்க. 5%க்கு மேல 6 இது பண்ணி கொடுத்துட்டு இருக்கான் அவனோட இதுக்கு. நல்லாவே தான் இருக்கு. இன்வெஸ்டர் பார்ப்போம். இன்வெஸ்டர்னாக்கா எஃப்ஐஐ 7%, நம்ம ஆளுங்க தான் வச்சிருக்காங்க. 10% வச்சிருக்காங்க. கவர்மெண்ட் வச்சிருக்கு 19. இவ்வளவு பெர்சன்டேஜ் கவர்மெண்ட் வச்சிருக்காங்க. இந்த கவர்மெண்ட்ல யார வச்சிருப்பாங்க? ஆயில் அண்ட் ஓஎன்ஜிசி வச்சிருக்காங்க. இவங்களோட ஐஓசியோட ஸ்டாக்க வந்து ஓஎன்ஜிசி வந்து 14% வச்சிருக்காங்க. அடுத்து ஆயில் இந்தியா வந்து 5% வச்சிருக்காங்க. ஓஎன்ஜிசி வந்து 14% வச்சிருக்காங்க. அப்போ இந்த ஓஎன்ஜிசி வந்து இவங்களோடது வச்சிருப்பாங்களா அப்படின்னு பார்ப்போம். ஓஎன்ஜிசியோட இதுக்குள்ள போயிட்டு கவர்மெண்ட் வந்து 10% வச்சிருக்காங்களா? ஐஓசி, ஆமா பாத்தீங்களா? ஐஓசியோட ஸ்டாக் வந்து ஓஎன்ஜிசி வச்சிருக்கு. ஓஎன்ஜிசியோடது வந்து ஐஓசி வச்சிருக்கு. இதுலயும் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் நம்ம பார்த்தோம்னா ஓஎன்ஜிசி வந்து ஐஓசியோடத வந்து 15% வச்சிருக்காங்க. ஐஓசி வந்து ஓஎன்ஜிசியோடத 7% தான் வச்சிருக்காங்க. இது என்ன சொல்லுதுன்னா அவங்களுக்கே வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து நீ யாருங்கிறது எனக்கு தெரியும், நான் யாருங்கிறது உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கே வந்து ஐஓசியோட
வேல்யூ வந்து இதுல இருந்தே உங்களுக்கு தெரியும். அவங்க 15% அவங்க வச்சிருக்காங்க ஐஓசி. அதே மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி இருந்தா கூட ஓஎன்ஜிசி அவங்க நிறைய வச்சுக்கணும்ல ஐஓசி. ஆனா வச்சிருக்கல. ஏன்னா அவங்க நான் ஓஎன்ஜிசிய போய் நம்ம அப்படி பார்த்தோம்னா கூட ஓஎன்ஜிசியோடது பார்ப்போம். ஓஎன்ஜிசியோடது வந்து டிவிடெண்டு 5 ரூபா கொடுத்துருக்காங்களா, 4 ரூபா, 5 ரூபா, 5 ரூபா, 5 பாருங்க. இந்த ரேட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கு. இவங்களும் வந்து 1:2 வந்து போனஸ் கொடுத்துருக்காங்க. எப்போ 2016ல. இன்னொன்னு இருக்கு என்னன்னா, இவங்களுமே இந்த 2014 தான் 13-14 தான் இந்த டிவிடெண்ட் ஹிஸ்டரி இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த டைம்ல அவங்களோட ரேட் வந்து பாருங்க 176 அப்படி இருக்கு. இப்ப இந்த 50,000க்கு நம்ம வந்து 2000 ஸ்டாக் வாங்கினோம் பாருங்க. அந்த மாதிரி இப்ப இதுலயே நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா இதுல நம்ம அவ்வளவு குவான்டிட்டி நமக்கு கிடைக்காது. அங்க வந்து நம்ம 25 ரூபான்னு 2000 ஸ்டாக் வாங்கினோம்ல, அதே 50,000 நம்ம இங்க வச்சுக்குவோம். இங்க எவ்வளவு ஸ்டாக் வாங்க முடியும்? இந்த இடத்துல என்ன ரேட் இது? 180, 150க்கே வாங்கினோம்னா கூட நம்ம அவ்வளவு ஸ்டாக் வாங்க முடியாது 50,000க்கு. இப்ப அதுதான் இங்க விஷயம். இப்ப அந்த சரி, அந்த இத வந்து நம்ம அந்த அளவுக்கு நம்ம ஸ்டாக் நிறைய வாங்க முடியாது. அதே மாதிரி அவன் 25 ரூபாய் ஸ்டாக்குக்கு வந்து கொடுத்திருக்கிற அந்த டிவிடெண்ட் தான் இவங்க வந்து இந்த 150 ரூபா ஸ்டாக்குக்கு கொடுக்குறாங்க பாருங்க. 5 ரூபா கொடுக்குறாங்க, 7 ரூபா கொடுக்குறாங்க, 4 ரூபா 50 காசு கொடுக்குறாங்க. எவ்வளவு அமௌண்ட் உள்ள ஸ்டாக்குக்கு? 150 ரூபா உள்ள ஸ்டாக்குக்கு அவன் எவ்வளவு காசுக்குள்ளது கொடுக்குறான்? 30 ரூபாக்குள்ளதுக்கு அந்த ரேட்டு கொடுத்துட்டு இருந்தான். திருப்பி இந்த இடத்துல எவ்வளவு கொடுத்துருக்கான் பார்ப்போம். 75 பைசா கொடுத்துருக்குறான். எதுக்கு? இங்க 136 ரூபா. இந்த கோவிட் பீரியட்ல நினைக்கிறேன். இது கோவிடா? இது 2015. இங்க இருக்கு கோவிட் பீரியட். கோவிட் பீரியட்ல 70 ரூபா ரேட்டு, 60 ரூபா ரேட்டுக்கு இருந்திருக்கு. அந்த சமயத்துல எவ்வளவு? அந்த 5 ரூபா இது கொடுத்துருக்கான். 1 ரூபா 75 பைசா 2021ல. எப்படி பார்த்தாலும் எனக்கு இது வந்து ஓஎன்ஜிசியை விட எனக்கு ஐஓசி பெட்டர் மாதிரி தெரியுது. இந்த நான் பாக்குற சார்ட் இதை வச்சு சொல்றேன். இதுக்கு மேல அந்த கம்பெனியோட வேற அது வேற மாதிரி இது பண்ணிக்கலாம். ப்ராஃபிட்னு பாக்குறப்ப இந்த இது பாருங்க, இந்த போனஸ் வந்து அவன் 1:1 2 தடவை 3 தடவை கொடுத்துருக்கான். இவன் அதுக்கப்புறம் 1:2 கொடுத்துருக்கான். இந்த ரேட்டு ஏறினதுக்கு அப்புறம் இவன் வந்து இங்க எப்படி கொடுத்துருக்கான்? ஸ்டார்டிங்கே வந்து 1:2 தான். அப்போ நீங்க எத்தனை வச்சிருப்பீங்க? நீங்க ஒரு 150 ஸ்டாக் 100 ஸ்டாக் வச்சிருந்தீங்கன்னா கூட அவங்க உனக்கு 50 தான் உங்களுக்கு தருவாங்க. திருப்பி அதுக்கடுத்தும் இங்க வந்து மறுபடியும் இந்த போனஸ் கொடுத்த மாதிரி தெரியல. எல்லாமே டிவிடெண்ட் தான் இருக்கு. அதுவும் பாருங்க, 1 ரூபா 2 ரூபா எப்படி பார்த்தாலும் அந்த 5 ரூபா ரேட்டுக்குள்ள உள்ள அந்த 5 ரூபா அதுக்குள்ளதான் இருக்கு. எவ்வளவு அமௌண்ட்? நீங்க 150 ரூபா 200 ரூபா போயிருக்கிற ஸ்டாக்குக்கு அந்த மாதிரிதான் கொடுத்துருக்குறோம். இன்னைக்கு இது பாக்குறப்ப இந்த மாதிரி பாக்குறப்ப ஐஓசி வந்து எவ்வளவு பெஸ்ட் மாதிரி தெரியுது. எவ்வளவு தூரம் கீழே வந்தாலுமே உங்களுக்கு இங்க இருந்து இந்த இடம் வந்து உங்களை காப்பாத்திக்கிட்டே வரும். இது இவன் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். அவனோட அது கிராஜுவலா இருக்கு. அவன் 30 ரூபாக்குள்ளே இருக்கட்டுமே, 30 ரூபாக்குள்ளே இருக்கட்டும். 30 ரூபால இருந்து அவன் 50 ரூபா போகட்டும், 150 ரூபா 500 ரூபாலாம் போக வேண்டாம். திருப்பி இங்க வரட்டும். நமக்கு என்ன? நமக்கு ஸ்டாக்கும் டிவிடெண்டும் கொடுத்துட்டு இருப்பான். டிவிடெண்டோட இது வந்து அவன் எப்படி கொடுத்துருக்கான் பாருங்க. ரொம்ப அவன் 1 ரூபா எல்லாம் கூட இது பண்ணி கொடுத்தாலும் 1 ரூபான்னு கொடுத்தா கூட உங்களுக்கு 4000 ஸ்டாக்குன்னா அப்படி அந்த போனஸ் வந்து உங்களுக்கு கூடி கூடி உங்களோட இது கூட்டிக்கிட்டே போறான்ல அந்த குவான்டிட்டி. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது, நல்லா இருக்குது. இது பாருங்க, இந்த 7 ரூபா இருக்கு. இதுக்கு மேல அவன் வந்து வெறும் 1 ரூபா கொடுத்தாலும் கூட இந்த போனஸை கொடுத்து உங்களோட குவான்டிட்டி இதுல நம்மளும் வந்து அவன் கொடுக்குற அவ்வளவு அமௌண்ட்டை திருப்பி போட்டு அந்த ஒரு மாதிரி லோ ரேட்ல வர்றப்ப குவான்டிட்டியை ஏத்தி வச்சிருக்கோம்னு வச்சுங்களேன், அசால்ட்டா வந்து அவன் கொடுக்குற டிவிடெண்டே உங்களுக்கு போதும். அந்த டிவிடெண்ட்லயே ஒரு லைஃப் உங்களுக்கு ஓடிட்டு இருக்கும். சில பேர் இந்த டிவிடெண்ட் எடுத்தே ஒரு லைஃப் அவங்க ஓட்டிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி
இது வந்து எனக்கு ரொம்ப இது பிடிச்சிருக்குது. கார்த்திகேயன் அவர் தான் கேட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இது மாதிரியான ஸ்டாக் எல்லாம் எடுத்து கொடுக்கறப்ப கூட நம்ம வெளியில இருந்து பாக்குறப்ப இது ரொம்ப ஒரு வளவளன்னு ஓடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக் எல்லாம் வேற ஏதோ ஒரு ஸ்டாக் எடுத்து நான் இதுல பார்த்தேன். ஐடிசி பார்த்தேன். ஐடிசி வந்து எப்பயுமே எல்லாருமே ஐடிசியை வந்து இந்த டிவிடெண்டுக்கு போனஸுக்காகவே ஐடிசியை பத்தி பேச்சு நிறைய இந்த மாதிரி இருக்கும். ஐடிசியும் நீங்க அதே பாருங்க, இந்த இடத்துல அவன் வந்து 6 ரூபா 8 ரூபா இருக்கட்டும், 1:2 போனஸ் வந்து 1:2. இது வரைக்கும் அவன் இதுக்கப்புறம் ஒரே ஒரு தடவை கொடுத்துருக்கான் 1:2. இப்போ இதுல வந்து எத்தனை 6 ரூபா இருக்கு. இப்போ இதுல இருந்து பார்ப்போம் நம்ம என்ன ரேட் இருக்கு. 226 ரூபா இருக்கிறப்ப அவன் 6 ரூபா கொடுத்துருக்கான். 226 ரூபாய்க்கு நீங்க 50,000 இது பண்ணி நீங்க பாருங்களேன். 226 ரூபா இருக்கிறப்ப நம்ம பார்ப்போம். 50,000 நீங்க அதுல போட்ட 50,000 நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். 200 ரூபான்னு நம்ம போடுவோம். 250 ஸ்டாக் தான் நம்ம வாங்க போறோம். அந்த 250 ஸ்டாக் வந்து இங்க வந்து 1:1 கூட கொடுக்கல, 1:2 தான் கொடுக்குறோம். அப்ப எவ்வளவு வரும்? 125 வரும். 125 ஸ்டாக் இதுல ஏறும். 280, 375 ஸ்டாக் மிஞ்சி அவ்வளவுதான் வரும். அதுக்கு வந்து இந்த டிவிடெண்ட் நம்ம கணக்கு பண்ணிக்கணும். 5 ரூபா கொடுக்குறோம். நீங்க எப்படி கணக்கு பண்ணி பார்த்தாலுமே நார்மலா நம்ம மித்த சில ஸ்டாக் எல்லாம் இருக்கு, 2000 3000 ஸ்டாக்குக்கு கூட அவன் 1 ரூபா டிவிடெண்ட் கொடுப்பான். சில பேர் கொடுக்க கூட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி கிராஜுவலா டிவிடெண்ட் கொடுக்கறது வந்து ஐஓசியையும் ஐடிசியையும் ஓஎன்ஜிசியையும் நம்ம கம்பேர் பண்ணி பாக்குறப்ப நமக்கு வந்து இதுக்குள்ள எது பெஸ்ட்னு நம்ம பாக்குறோம். ஆனா ஒரு 1500 ரூபா ஸ்டாக்குக்கு அவன் வந்து ஒரு 2 ரூபா டிவிடெண்ட் தான் கொடுக்குறான் அப்படின்னு பாக்குறப்ப இது எல்லாமே பெஸ்ட் தான். ஐடிசியும் பெஸ்ட் தான், ஓஎன்ஜிசியும் பெஸ்ட் தான், ஐஓசியும் பெஸ்ட் தான். இதுக்குள்ள எதுன்னு எனக்கு பாக்குறப்ப எனக்கு ஐஓசி தான் வந்து என்னோட இதுக்கு வந்து அட்ராக்டிவா தெரியுது. நான் இது இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் அதை நான் ஏன்னா அவன்கிட்ட ஒரு இந்த போனஸ் கொடுக்கறதுல ஒரு ஒழுங்கு இருக்கு. இந்த டிவிடெண்ட் வந்து எல்லாருமே வந்து டிவிடெண்ட வந்து ஒரு கிராஜுவலா கொடுத்துட்டு வருவாங்க. இவன் போனஸே வந்து ஒரு ஒழுங்கா கொடுத்துட்டு இருக்கான். இவனுக்கு இதேதான் வேலைங்கிற மாதிரி இருக்கு. போனஸ் கொடுக்கறதும் டிவிடெண்ட் கொடுக்கறதும் அவனுக்கு இதேதான் வேலைங்கிற மாதிரி இருக்கு. அது வெறும் இது மட்டும் இல்ல, இதுக்குள்ள அவனோட ஸ்டாக்கும் ஏறிட்டு தான் இருக்கு. நமக்கு ஏறினா என்ன இறங்கினா என்னங்கிற அளவுக்கு அவனோட இது இருக்கு. சிலது வந்து பாக்குறப்ப அவன் கரெக்டா கணக்கு பண்ணி இருப்பான். அவன் இறங்குறப்ப வந்து சில நேரத்துல கொஞ்சம் அதிகமா கொடுத்திருப்பான் போனஸ் இல்ல டிவிடெண்ட் கொஞ்சம் அதிகம் கொடுத்திருப்பான். திருப்பி ஏறுறப்ப அவன் குறைப்பான். சில கம்பெனி வந்து இறங்குறப்ப வந்து அவன் கொஞ்சம் சரிப்படுத்திக்கிற மாதிரி இறங்குறப்ப கொஞ்சம் நிறைய கொடுத்துருப்பாங்க. இறங்குறப்ப கொஞ்சம் நிறைய கொடுத்துட்டு ஏறுறப்ப கொஞ்சம் குறைச்சிருவான். அதுக்கு ஒரு ஆவரேஜ் ஆகி வரும். பரவாயில்லங்கிற மாதிரி தான் சிலது இருக்கும். இது வந்து நல்லாவே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த மாதிரியான ஸ்டாக் எல்லாம் அவங்க எடுத்து கொடுக்கறது உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் அவங்களுக்கு. இது மாதிரி எல்லாம் இது வந்து இல்லைன்னு இல்லை, இது வந்து ஒரு இந்த மாதிரி டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக் எல்லாம் ரொம்ப எல்லாருக்கும் பழக்கப்பட்ட இதுதான். இந்த பவர் கிரிடு, ஓஎன்ஜிசி இது எல்லாமே அந்த காலத்துல இருந்து சொல்லிட்டே தான் இருப்பாங்க இந்த டிவிடெண்டுக்காக தான். ஆனா அந்த டிவிடெண்ட நம்ம எப்படி திருப்பி அதுக்குள்ள போட்டு மறுபடி அதை இது பண்ணி ஒரு சொத்து மாதிரி கொண்டு போறோமோ அதுலதான் வந்து நம்மளோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான அந்த வளர்ச்சி இருக்கும். இந்த இது மாதிரி விப்ரோ இந்த மாதிரியான ஸ்டாக் எல்லாம் சொத்து சேர்க்கிற மாதிரி அந்த மாதிரிதான் இதுகளும். இந்த ஸ்டாக்கும் அந்த மாதிரி தான். பேருக்கு ரொம்ப பெருசா வளர்ந்து ரொம்ப அட்ராக்டிவா எல்லாம் ஒன்றும் காமிக்காது. ஆனா நமக்கு சொத்து சேர்ற மாதிரி இது சேர்ந்துகிட்டே போகும். அது நம்ம வளர்க்கறது எப்படி பண்ணினாலும் ஒண்ணுதான். நம்ம அதுல எடுத்து ஒரு செலவை பார்த்துக்கிட்டு இது பண்ணினாலும் ஒண்ணுதான். அது அவங்களோட வருமானத்துக்கும் அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கும் தகுந்த மாதிரி அவங்க இது பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து நம்ம அதுல இருந்து கிடைச்சிச்சா ஐஓசி பாக்குறப்ப நமக்கு போட்ட அமௌண்ட கூட திருப்பி அதுல இருந்து எடுத்துட்டு திருப்பி புதுசா போட்டதுல அதுலயும் எடுத்துக்கிட்டு இருந்தா கூட அது பெஸ்ட் மாதிரிதான் தெரியுது.
ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஸ்டாக். இந்த மாதிரியான ஸ்டாக் எல்லாம் எடுத்து நீங்க என்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி பாக்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிற மாதிரி நான் இதை கருதுறேன். இதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியும் இது. இந்த மாதிரி எல்லாம் எனக்கு ஒரு வாய்ப்பு நீங்க தந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு இதை நான் பார்த்து சொல்ற மாதிரின்னு இல்லாம, இதுல நான் வந்து இத என்னோட பார்வை என்னோட இது வந்து கொஞ்சம் மாறுது. நான் கொஞ்சம் வேற மாதிரியான பார்வை நான் வந்து இன்வெஸ்ட் பண்றதுலயும் இதுல இது பண்றதுக்கும் கொஞ்சம் வேற மாதிரியான பார்வை எனக்கு இருக்கும். என்னோட பார்வை இதுல கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கு. அத என்னோட கண்ணோட்டத்தை வந்து கொஞ்சம் வேற பக்கம் திருப்புறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் வந்து கார்த்திகேயனுக்கு நன்றி சொல்றேன். இதன் மூலமா நான் நன்றி சொல்லிக்கிறேன். இன்னும் நான் 2-3 ஸ்டாக் அவங்க கேட்டிருந்தாங்க. நான் ஒன்னொன்னா பார்த்து உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் சொல்றேன். இதெல்லாம் எனக்கு புது இதா இருக்கு, புது அனுபவம் எனக்கு. இந்த மாதிரியான இப்ப அவங்க வந்து இதுல அடுத்த இது கேட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. இருங்க ஒரு நிமிஷம் நான் பாக்குறேன். அடுத்த இதோட இப்ப இது வந்து கன்சால்டேஷன்ல இருக்கு. இப்போ இங்க இவ்வளவு தூரம் ஏறி இவ்வளவு தூரம் இறங்கி இது ஒரு சின்ன கன்சால்டேஷன். எதுக்குள்ள இந்த பாருங்க, இந்த 80 ரூபால இருந்து இங்க வந்து 188 இப்ப வந்திருக்கா. 188 அடுத்து இதுக்குள்ள இந்த கன்சால்டேஷன் இங்க இருக்கு. இந்த கன்சால்டேஷன் பீரியட்ல இப்ப இது இருக்கு. இதுக்கு மேல அவன் என்ன பண்ணுவாங்கிறதான். இது வந்து இது வந்து இதெல்லாம் நம்ம எதுக்கு பாக்குறோம் தெரியுமா? இந்த இவ்வளவு தூரம் வந்திருக்கான், இவன் ஏறுவானா இது பண்ணுவானாங்கிறது இந்த ட்ரேடிங் மாதிரியோ ஸ்விங் மாதிரியோ பாக்குறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி டே சார்ட்ல வச்சுட்டு இந்த கன்சால்டேஷன் பீரியட் இவன் இப்படி இப்படி உட்கார்ந்துருக்கானே இறங்குவானா. ஏன்னா அவன் இந்த மாதிரியான ஸ்டாக் எல்லாம் இப்படி ஏறுறது வந்து ரேர். இது இப்படி ஏறாது. இது மாதிரியான டிவிடெண்ட் கொடுத்து போனஸ் கொடுத்துட்டு வர்ற ஸ்டாக் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப மெதுவா இருக்கும். இப்ப இவன் இவ்வளவு தூரத்துக்கு இவன் ப்ராஃபிட் கொடுத்துருக்கான்ல, அதனோட இது வந்து கண்டிப்பா இந்த மாதிரி இருக்கணும். அப்படிதான் இருக்கும். அவன் திருப்பி இப்படி வந்தா கூட உங்களுக்கு என்ன பிரச்சனை? அடுத்து உள்ள டிவிடெண்ட் அவன் கொடுத்துக்க போறான். நமக்கு என்ன பிரச்சனை? எப்படி இருந்தா என்ன? ஏதோ நான் ஒண்ணுமே கொடுக்க போறது இல்லைன்னாதான் நம்மளோட காலம் இங்க வீணா போகும். நம்ம போட்ட அமௌண்ட் சும்மா கிடக்குது அப்படிங்கிற கவலை நமக்கு வரணும். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இங்க பாருங்க, அவன் பாட்டுக்கு அவன் எங்கெங்க கொடுக்கணுமோ அவன் பாட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கான். இதுல கொடுக்கறது இங்க கொடுத்துருக்கான், இதுல கொடுக்கறது உங்களுக்கு கொடுத்துருக்கான். இது கையில அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் போட்டு உங்களுக்கு இருக்கிற ஸ்டாக் அமௌண்ட் பத்தலைன்னா இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் இறங்கி இங்க வருது இல்ல, இந்த இடத்துல வருது இல்ல, இங்க கொஞ்சம் வந்து நீங்க போட்டு வச்சுக்கோங்க. இதுல கொஞ்சம் போடுங்க, இதுல கொஞ்சம் போடுங்க, இதுல கொஞ்சம் போடுங்க. அது அவன் அடுத்தடுத்து டிவிடெண்ட் கொடுப்பான். அந்த கொடுக்குற டிவிடெண்ட்ல உங்களுக்கு அந்த ஸ்டாக்கோட குவான்டிட்டி கூட வருது இல்ல, திருப்பி உங்களுக்கு அது இவ்வளவு தூரத்துக்கு நம்ம அவன் மறுபடியும் உட்கார்ந்து இருக்கிறப்ப கொடுக்காம இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்ல வேணா இங்க வந்து அது ஒரு ஹை வருதுன்னா அங்க கொஞ்சம் வித்துருங்க. கையை சும்மா இருக்கலன்னா அந்த மாதிரி பண்ணுங்க, அதுக்கு சொல்றேன். மத்தபடி இந்த மாதிரியான ஸ்டாக் எல்லாம் கொஞ்சம் கையில காசு இருந்தா போட்டு வச்சுக்கணும். இல்லைன்னா அவன் கொடுக்கறத எடுத்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கணும். அப்படி அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிறதா. இந்த மாதிரி வேலை எல்லாம் ஒரு நீண்ட காலமான முதலீட்டுக்கானது இல்லை. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு, இது வந்து அழகான ஸ்டாக். இது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கவர்மெண்டோட தானே போட்டு நம்ம வச்சு பெருக்கிக்க வேண்டிய விப்ரோ மாதிரியான பிரைவேட் ஸ்டாக் அல்லது அதுக்கு சமமான இங்க கவர்மெண்ட் சைட்லயும் சிலது இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஸ்டேபிளா அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, திருப்பியும் வந்து மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இது எல்லாமே நீங்க கேட்கறதுனால நான் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்துல எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதுல தவறு இருக்கலாம். தவறு இருந்தா மன்னிச்சுக்குங்க. நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. உங்களை வாங்க சொல்றதோ விற்க சொல்றதும் கிடையாது. இது நான் வந்து உங்கள்கிட்ட நான் கத்துக்கிட்ட மாதிரி. இது நான் உங்களுக்கு இதுல எதுவும் சொல்லி தரல. நீங்க எடுத்து கொடுத்ததை நான் எடுத்து பார்த்து நான் இதுல இப்ப ஒரு புதுசா நான் நான் இதுல கத்துக்கிட்ட மாதிரி இருக்கு. அந்த வகையில உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.